வணக்கம், வெல்கம் டு கிங் மொபைல்ஸ், Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம Vivo Y02 அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட வந்து Vivo Y02 இருக்கு. இது வந்து ஒரு பேசிக் மாடல் அப்படின்னு சொல்லலாம். விவோவில் வந்து இந்த மிட் செக்மெண்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குங்க. எப்போது தான் வந்து அவங்க வந்து இந்த Y சீரிஸ் ஃபோன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. விலை கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸும் நல்லாயிருக்கும், விவோட குவாலிட்டி இருக்கும். பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 6.51 inch HD ப்ளஸ் ஐ ப்ரொடெக்ஷன் ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Y02. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனை நம்ம கடைசியாக பார்க்கலாம். அது இல்லாமல் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடு, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து சுத்தமாக வெயிட்டே இல்லைங்க, செம லைட் வெயிட்டாக இருக்குது. 10 watts சார்ஜர் தான். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது, பேசிக் செக்மெண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கல, நார்மல் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் இருக்குது, சி டைப் கிடையாது. சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் சைடில் வச்சிடலாம். ஓகே, ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா, ஒரே ஒரு கேமரா தான், கேமரா அண்ட் ஃப்ளாஷ். பட் பெருசாக பிளாக் கலரில் பெரிய கேமரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஸ்பெரிக்கல் ஐ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஃபோனோட சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கீ, பவர் பட்டன் இருக்குது. ஃபோனோட டாப்பில் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே மட்டும் கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். என்னதான் பேசிக் மாடலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிம் 1ம் போட்டுக்கலாம், சிம் 2ம் போட்டுக்கலாம். அண்ட் டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம Vivo Y02 ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். மக்களே, இப்போ Vivo Y02 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.51 இன்ச்சுங்க. ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா Android 12ஓட வருது. ஃபன் டச் OS 12 கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. பேசிக் மாடல் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆல்ரெடி ஃபேஸ்புக்லேருந்து நிறைய ஆப்ஸை வந்து அவங்களே வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த ப்ராசஸர் அப்படின்னு டிஃபைன் பண்ணல. அண்ட் உங்களுக்கு ரேம் பார்த்தீங்கன்னா 2GB இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் பேசிக் யூஸ்க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலைக்காக தான் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனே போதுமானதாக இருக்கும். இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா 32GB இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் நீங்கள் வந்து மெமரி கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு மெமரி ஜாஸ்தி தேவைப்பட்டால் கூட நீங்கள் மெமரி கார்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பேசிக் செக்மெண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து பெரிய ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் இல்லை. பட் இந்த 8 மெகாபிக்சல் கேமராவே வந்து நல்லா இருக்குங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் ஷூட் பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த 8 மெகாபிக்சல் அண்ட் 5 மெகாபிக்சல் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேசிக் மாடல் மொபைல்ஸில் வந்து இது கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு யூசேஜ் வந்து நல்லாவே இருக்கும். பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தரமாக சார்ஜ் நிற்கும். இதில் வந்து ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய சார்ஜ் எடுக்காது. அதே நேரத்தில் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தான், உங்களுக்கு அதுவும் வந்து சார்ஜ் எடுக்காது. அதனால் 5000 mAh நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 நாள் வரும். நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு 1.5 days வந்து ஷார்ட்டாக வரும். அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 10 watts ஒயர்டு சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. 10 watts அப்படிங்கிறனால உங்களுக்கு சார்ஜ் ஏறுறதுக்கு கண்டிப்பாக 1 hourக்கு மேலே தான் ஆகும். நீங்கள் வந்து 0 to 100 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 hour 45 minutesக்கு மேலே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் நீங்கள் வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் இறங்கிடும் அப்படின்னு கவலைப்பட வேணாம். அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. Vivo Y02 பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கிரே, ஆர்ச்சிட் ப்ளூ இது மாதிரி கலர்ஸில் வந்து அவைலபிள். இந்த பேசிக் மாடலுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8999 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்மே பார்த்தீங்கன்னா Vivo Y02 அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். ஓவரால் நீங்கள் வந்து பேசிக்கான ஒரு மொபைல் வாங்கணும், விலை கம்மியாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் விவோவுடைய அந்த ப்ராமிஸ், விவோடைய அந்த குவாலிட்டி வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா Vivo Y02 வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு வந்து இதில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பேசிக்காக தாங்க இருக்கும். கேமரா எடுத்துக்கோங்க, இல்லைனா ரேம் எடுத்துக்கோங்க, எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். பட் நீங்கள் பேசிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனே வந்து போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனை இருக்காது, ஃபோன் ஈட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற
ஃபீல் வராது. நீங்கள் வந்து நல்லா ஒரு 15,000 20,000 ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அது எப்படி இருக்குமோ, அது பார்க்குறக்கு எப்படி இருக்குமோ, யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் வந்து Vivo Y02 கொடுக்குது. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே Vivo Y02 உடைய அனைத்து வேரியண்ட்டுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.